நண்பர்களே. ஸோ இப்போ நாம் என்க்ளைமில் ஒரு பின்கோடு ஃப்ரான்சைஸி வந்து நான் இப்போ பர்சனலாக பை பண்ண போகிறேன். ஸோ லைவாக உங்களுக்கு வந்து அந்த பின்கோடு ஃப்ரான்சைஸி பை பண்ணுறதை இப்போ நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பின்கோடு பை பண்ணுறோம், அதாவது டிஜிட்டல் ஃப்ரான்சைஸி என்க்ளைம் மூலமாக பை பண்ணுறோம் அப்படின்றது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் எப்போ டெவலப் ஆகும், அப்போ இது இன்னும் 5 வருஷம் ஆகுமா 10 வருஷம் ஆகுமான்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் 5 வருஷம் கழித்து 10 வருஷம் கழித்து இதோடைய வளர்ச்சி எப்படின்ற நாலேஜ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை இமீடியட்டாக நீங்கள் பை பண்ணி வச்சுக்கிருவீங்க. அதுவும் நம்மளுடைய ஃப்ரான்சைஸி மாடல் எப்படி இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா போஸ்டல் பின்கோடு வைஸ் தான் நம்ம வந்து ஃப்ரான்சைஸி எடுக்க போகிறோம். அப்படின்னும் போது அங்கே இருக்கக்கூடிய கடைகள் மூலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் பீப்புள் மூலமாகவும் நமக்கு மிகப்பெரிய லெவலில் டிவிடெண்ட் கிடைக்க போகுது. அப்போ இந்த மாதிரி சொல்லும்போது அப்போ இதெல்லாம் எப்போ டெவலப் ஆகும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக இந்த இடத்துல ஒரு சின்ன லைவாக ஒரு விஷயம் ஷோ பண்ணுறேன். அப்போ இங்கே இப்போதைக்கு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு இந்த பின்கோடை பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமா இப்போ வரைக்கும் கம்பெனியில் ஒரு 1000 பேருக்கு மேலே 1000 பின்கோடுக்கு மேலே சோல்ட் அவுட் ஆகிருக்கு. போன மாதம் மட்டும் இப்போ நான் உங்களுக்கு லைவாக ஷோ பண்ணுறேன். இந்த பின்கோடு எடுத்தனால நான் இதில் ஆல்ரெடி ஒரு பின்கோடு எடுத்திருக்கேன். அப்படி எடுத்தனால எனக்கு வந்த டிவிடெண்ட் மட்டும் இப்போ வரைக்கும் பாருங்கள் ஒரு 2296 ரூபா டிவிடெண்ட்டாக மட்டுமே வந்திருக்கு. அப்போ இன்னும் கடைகள் பெருசாக நம்ம டைப் பண்ணலை. ஆனால் இதெல்லாம் எப்போ டைப் ஆகும்னு நினைக்கிறவங்களுக்கான இந்த ப்ரூஃப் நான் ஷோ பண்ணுறேன். அப்போ இப்போயே இந்த டெவலப்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ இதில் ஒரு 2100 ரூபாய்க்கு மேலே நான் வித்ட்ராலும் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அவைலபிள் பேலன்ஸ் பாருங்கள் ஒரு 141 ரூபா இப்போ அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த பின்கோடு எடுக்கிறனால ஃப்யூச்சர் விஷன் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். ஆனால் இப்போ இருந்தே டிவிடெண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான விஷயம். நாம் இன்றைக்கி ஒரு பின்கோடு எடுக்கிறோம், நமக்கு அடுத்து எத்தனை பின்கோடு யார் யாரோ எடுப்பாங்க, அதன் மூலமாகவும் நமக்கு டிவிடெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனுடைய விஷயம் தான் இப்போ நான் ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ 29ஆம் தேதி மட்டும் பாருங்கள் எவ்வளோ ₹1.34 தான். ஆனால் யாரோ நமக்கு அடுத்து எடுத்ததுனால தொடர்ந்து எனக்கு வந்து அதனுடைய டிவிடெண்ட் கிடச்சிட்டே இருக்குது. அதையும் நீங்கள் அந்த நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு லைவாக ஒரு இதை வந்து நான் பை பண்ண போகிறேன். இதில் பர்டிகுலராக நான் எடுத்திருக்க ஃப்ரான்சைஸி ஆல்ரெடி வந்து மதுரையில் நான் ஒரு ஃப்ரான்சைஸி 003 நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது அடுத்தது இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், நிறைய பேர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பின்கோடு நிறைய சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறீங்க. இது வந்து டிஜிட்டல் அசெட் ஃப்ரெண்ட்ஸ். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ டிஜிட்டல் அசெட் அப்படின்னும் போது ஆல் ஓவர் இந்தியா இன்றைக்கி 15000 பின்கோடு இருக்குன்னா, அதில் இன்றைக்கி பர்டிகுலராக எதெல்லாம் பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்கோ அதை நீங்கள் அக்வயர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் நமக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைவாக எங்கே நான் பை பண்ணுறேன்றதை இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஒரு ஃப்ரான்சைஸி இப்போ லைவாகவே உங்களுக்கு பை பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி உள்ளே இருக்கும். நம்ம உள்ளே போய்ட்டு அக்ரி கொடுத்துட்டு நான் ஃப்ரான்ஸையே புக் பண்ணுறேன். ஸோ ஆல் ஓவர் இந்தியா இப்போ நான் வந்து தமிழ்நாடு மேக்ஸிமம் நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்ருக்கிறது தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா சென்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக சோல்ட் அவுட்டு. அப்போ இதே போக இப்போ நான் மதுரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா மதுரையிலையும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு சில இது மட்டும் தான் பின்கோட் இருக்குது, அவைலபிள் இருக்குது. கொஞ்சம் கிராமங்களில் இருக்கும். மற்றபடி மேஜரான இருக்கக்கூடிய சிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதனால் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அப்போது தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லை, இனி நான் பை பண்ணால் என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் சொல்கிறது தான் அகைன் நான் சொல்கிறது, இது டிஜிட்டல் அசெட்டுன்னும் போது இந்தியாவுக்குள்ளே எங்கேனாலும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு லைவாக நான் எங்கே பை பண்ண போகிறேன்றதை உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். யூபி உத்தரப்பிரதேசில் எனக்கு ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். வாரணாசி உங்களுக்கு தெரியும். ஸோ காசி விஸ்வநாதர் டெம்பிள் இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவில் டாப் மோஸ்ட் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஏரியாவை தான் இப்போ நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பின்கோடு கூட இது வரைக்கும் பை ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். நான் அகைன் நான் சொல்கிறேன், இங்கெல்லாம் டெவலப் ஆகுமா அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கும். நான் இப்பயும் சொல்கிறதா, ஒரு லேண்ட் இன்றைக்கி நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி அதனுடைய மதிப்பை வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. ஆஃப்டர் 5 இயர்ஸ் கழிச்சு 10 இயர்ஸ் கழிச்சு அதனுடைய க்ரோத் என்னன்றது நமக்கான நாலேஜ் இருக்கிறனால தான் இன்றைக்கி அவுட்டர் சிட்டியில் நம்ம லேண்டெல்லாம் வாங்குவோம். ஆனால் இங்கே நான் சொல்கிறது, இது ஃப்யூச்சர் அசெட் அப்படின்னும் போது இங்கேயும் நம்மளுடைய டெவலப்மெண்ட் பெரிய லெவலில் கிடைக்க போது வரப்போகுது. அதனால் அந்த ப்ரீ பிளான்ட் ஐடியா மட்டும் இருந்தது அப்படின்னா எங்கெல்லாம் மேஜர் பாப்புலேஷன்ஸ் இருக்கோ அதை நீங்கள் அக்வயர் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். இது ஜஸ்ட் என்னோட சஜஷன் தான். அதுவுமே பின்கோடு இருக்கிற வரைக்கும் தான் அதை நம்ம பேச முடியும். இப்போ நான் வந்து 22,001 அந்த பின்கோடை நான் சூஸ் பண்ணுறேன். இதில் இப்போது இந்த பின்கோடோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1 lakh + GSTயில்
நமக்கு இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆஃபரை தான் இங்கே நான் ஷோ பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 80% ஆஃப் ஆஃபர் வந்து இப்போ லைவில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறது கரெக்டாக ஜனவரி 29 போடுறேன். நாளைக்கு ஜனவரி 30 வரைக்கும் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இமீடியட்டாக ஒரு டிஜிட்டல் அசட்டை உங்களுடைய ஃப்யூச்சருக்காக உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்காக பை பண்ணி வச்சுக்கோங்கன்னு மட்டும் தான் நான் என்னோடய சஜஷனாக கொடுக்க முடியும். இப்போ நான் லைவாக வந்து இதை நான் பை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அதோடைய நேம் ஷோ ஆகிடும். ப்ரொசீட் நான் கொடுக்குறேன். ஒன்ஸ் ப்ரொசீட் கொடுத்தாச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அது என்ன ஏரியா, எவ்வளோ காஸ்ட்டு, அப்போ 20,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி 23,600 இப்போ நம்ம பே பண்ணணும். ஆல்ரெடி நம்மளோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் வச்சுட்டு அதை நம்ம இது பண்ணும்போது அடுத்த ஸ்டேஜ் டேரெக்டாக வந்து நம்ம என்ன இதில் வச்சுருக்கோமோ அதுக்குரிய பேமெண்ட் ப்ராசஸ் போகும். ஆல்ரெடி நான் இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணனால டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தேன். இப்போ புதுசாக நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் இந்த உங்களுடைய அட்ரஸை எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பேமெண்ட்டை ப்ரொசீட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் என்ன இதை யூஸ் பண்ணுறீங்க, இப்போ யூபிஐ யூஸ் பண்ணுறீங்க இல்லை கார்டில் இருந்து பண்ணலாமா, நெட் பேங்கிங் பண்ணலாமா, எல்லா ஆப்ஷனும் அதிலே கேட்கும். நீங்கள் விருப்பம் இருந்தால் எதை நீங்கள் பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதிலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜிபே மூலமாக நான் இப்போ பே பண்ண போகிறேன். ஸோ ஒன்ஸ் அப்படியே நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்குடைய டைமிங் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் உள்ளே போய்ட்டு ஸோ 23,600 நான் இப்போது பே பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது இதில் வந்து பண்ணுறனால அது உங்களுக்கு பிளாங்காக இருக்கும். ஓகே, ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் பேமெண்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இப்போ நான் எங்கே பை பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருந்துட்டு மதுரையில் இருந்துட்டு இன்றைக்கி யூபி இருக்கலே அதிகமான பாப்புலேஷன் உள்ள பெரிய பாப்புலேஷன் உள்ள இது வந்து யூபி தான். அதில் பர்டிகுலராக நான் வாரணாசி இப்போ நான் பை பண்ணியிருக்கேன். 23,600 பை ஆகிடுச்சு. இதை நான் என்னோடய இன்வாய்ஸும் நான் வியூ பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே, கிட்டத்தட்ட 1200க்கு மேலே இப்போ பின்கோடு லைவில் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 1200 பின்கோடு சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இப்போது என்னுடைய நேமில் இப்போ நான் வந்து அனதர் செகண்ட் பின்கோடாக இப்போ நான் வந்து பை பண்ணிட்டேன். ஸோ ஏன்னா இந்த ஆஃபர்ன்றது 30 ஜனவரி வரைக்கும் தான் இந்த 20,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ அதனால் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களோ, இந்த வீடியோ யார் உங்களுக்கு அனுப்பிச்சாங்களோ அவங்ககிட்ட இன்னும் இந்த பின்கோடு ஃப்ரான்சியோட டீட்டெயிலை முழுமையாக கேட்டுட்டு இமீடியட்டாக இந்த அசட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய சில்ட்ரன்ஸுக்கு இதோடைய அசட்டாக இருக்க போகுதுன்றது மட்டும்தான் இந்த இடத்துல நான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் நம்ம பை பண்ணதுக்கான ஒரு ப்ராசஸை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கூட நான் வந்து அப்படியே நான் பேக் போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு எப்படி நான் பை பண்ணணும் அப்படின்றத நீங்கள் ஷோ பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து கம்ப்ளீட்டாக என்னுடைய அவைலபிள் பேலன்ஸ் பாருங்கள். இது மாதிரி யார் யாரெல்லாம் பை பண்ணுறாங்களோ அதன் மூலமாகவும் எனக்கு டிவிடெண்ட் தொடர்ந்து கண்டினியூஸாக ஆட் ஆகிட்டே இருக்க போது. இப்போதைக்கு பின்கோடோட டிவிடெண்ட் மட்டும்தான் ஆட் ஆகும். ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பின்கோடில் நடக்கக்கூடிய எவ்ரி டிரான்சாக்ஷனில் இருந்தும் இந்த மாதிரி ₹1 ₹2 இல்லை, மேக்ஸிமம் அந்த பின்கோடில் இருக்கக்கூடிய யூசர் மூலமாகவும் நமக்கு லைஃப் டைமாக இந்த டிவிடெண்ட் கிடைக்க போகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியான விதத்தில் அனைவரும் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ முழுமையாக பார்த்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெற்றி நிச்சயம் ஃப்ரெண்ட்ஸ்.